Next on the temperature cyclone, மிதவெப்ப சூறாவளிகள். Temperature cyclones are formed along a front where hot and cold air masses meet in mid latitudes between 35 degree and 65 degree north and south. 35 டிகிரி முதல் 65 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு அச்ச பகுதியில் வெப்பம் மற்ற குளிர்காற்று திரள்கள் சந்திக்கும் பகுதியில் மிதவெப்ப சூறாவளிகள் உருவாகின்றன. Temperature cyclones do not become a weak like the tropical cyclones on reaching the land. மிதவெப்ப சூறாவளிகள் வெப்ப சூறாவளிகள் போல நிலத்தை அடைந்தவுடன் வலுவிழக்காது. Temperature cyclone commonly occurs over the North Atlantic Ocean, Northwest Europe, Mediterranean Basin. இச்சூறாவளிகள் பொதுவாக வட அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதி, வடமேற்கு ஐரோப்பா மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகின்றன. Mediterranean Basin's temperature cyclones extend up to Russia and India in winter. மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகும் இச்சூறாவளிகள் ரஷ்யா மற்றும் இந்திய பகுதி வரை பரவி வீசுகின்றன. In India it is as called western disturbances. இந்தியாவை அடையும் இக்காற்று மேற்கத்திய இடையூறு காற்று என்று அழைக்கப்படுகிறது. இதை கூட லைன் பண்ணிக்க. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்னா மேற்கத்திய இடையூறு காற்று. நெக்ஸ்ட் ஒன்ல அந்த பாக்ஸ் பார்ப்போம். A front is the boundary separating warm and cold air masses. வளிமுகம் என்பது வெப்பக்காற்று திரளையும் குளிர்காற்று திரளையும் பிரிக்கும் எல்லையாகும். One type of air mass is usually and denser than the other with a different temperature and humidity. காற்று திரள்கள் ஒன்றுக்கு ஒன்று அடர்த்தியிலும் வெப்பத்திலும் ஈரப்பதத்திலும் வேறுபட்டு காணப்படும். This meeting of air mass causes rain, snowfall and hail storms, thunderstorms, lightning, cold days, hot days and wind days. இவ்வாறு காற்று சந்திக்க பகுதியில் காற்றின் தன்மையை பொறுத்து மழைப்பொழிவு. நெக்ஸ்ட் ஒன்ல பனிப்பொழிவு. ரெயின்பால் அப்படின்னாங்க. ரெயின்னா மழை, ரெயின்பால்னா மழைப்பொழிவு, ஸ்னோபால்னா பனிப்பொழிவு, ஆயில் ஸ்டம்ஸ் மிக குளிர்ச்சியான, தண்டர் ஸ்டம்ஸ்னால் வெப்பமான நாட்கள், லைட்னிங் கோல்டேஸ்னால் காற்று மிகுந்த நாட்கள் உருவாகும். அண்டு விண்டி டேஸ் இதான் காற்று நாட்களாக நம்ம சொல்லலாம். எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் கூடுதல் வெப்ப சூறாவளிகள். Extra tropical cyclones occur in the latitudes between 30 degree and 60 degree in both the hemisphere. கூடுதல் வெப்ப சூறாவளிகள் என்பது 30 டிகிரி முதல் 60 டிகிரி வரை உள்ள வடக்கு மற்றும் தெற்கு அச்ச பகுதியில் வீசுகின்றன. ஏற்கனவே சொல்லியிருக்க நார்த்தன் ஹெமிஸ்பியரு, சவுத்தன் ஹெமிஸ்பியரு, ஈக்குவல் டு ஆர்டிக் ஓஷன்ஸ் வரைக்கும் யாரை பார்த்தீங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியரு. அதே ஈக்குவல் டு அட்லாண்டிக்கு இல்லைங்க எது சொல்லலான்னா அண்டார்டிகா ஓஷன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது சவுத்தன் ஹெமிஸ்பியரு. இந்த கூடுதல் வெப்ப சூறாவளிகள் என்பது 30 டிகிரி முதல் 60 டிகிரி வரை உள்ள வடக்கு மற்றும் தெற்கு அச்ச பகுதியில் வீசுகின்றன. There are also called as mid-latitude cyclones. இது மைய அச்ச சூறாவளிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதுவும் லைன் பண்ணிக்காங்க. The collect energy from a temperature differences which are found in higher latitudes. இச்சூறாவளிகள் தன் ஆற்றலை
உயர் அச்சங்களின் வெப்ப மாற்றங்களிலிருந்து பெறுகின்றன. எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் produce and mild showers to heavy gales, thunderstorms and blizzards and tornadoes. இது லேசான சாரல் மழை, மைல்டு ஷோவர்ஸ்னால் லேசான சாரல் மழை முதல் பெருங்காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை. அது எதோட அப்படின்னா தண்டர்ஸ்டார்ம்ஸ்னால் இடியுடன் கூடிய மழை பொழிவையும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்னில் பிளிச்சர்ஸு அந்த பனிப்பொழிவையும் மற்றும் அப்போ அதில் உள்ள டார்னோடஸ் அப்படின்னா சுழல் காற்றுக்களையும் இது அளிக்கின்றன. ஆன்டி சைக்ளோன்ஸ் அந்த பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததில் நம்ம பார்க்கும்போது ஆன்டி சைக்ளோன்ஸ் ஆர் த ஆப்போசிட் ஆஃப் சைக்ளோன்ஸ். தாழ்வழுத்த சூறாவளிகள் நேர் எதிர் மறையான அமைப்பு கொண்டது எதிர் சூறாவளி ஆகும். ஆன்டி சைக்ளோன்ஸ் அப்படின்னா எதிர் சூறாவளியாக அதுவும் லைன் பண்ணிக்காங்க. ஹியர் அன் ஏரியா ஆஃப் ஹை ப்ரெஷர் ரீஜன் இன் ஃபவுண்ட் இன் த சென்டர் சரௌண்ட் பை லோ ப்ரெஷர் ஆன் ஆல் சைட்ஸ். இங்கு உயர் அழுத்த மண்டல மையத்திலும் தாழ்வழுத்தங்கள் அதனை சூழ்ந்தும் காணப்படுகிறது. த wind from the high pressure region move outwards to the low pressure regions in a spiral ஃபார்ம். உயர் அழுத்தமுள்ள மண்டலத்திலிருந்து தாழ்வழுத்த பகுதிக்கு சுழல் வடிவத்தில் காற்றானது வந்து அடைகிறது. ஆன்டி சைக்ளோன்ஸ் ஆர் ஆப்டன் அக்காமைன்ட் பை கோல்ட் அண்டு ஹீட் வேவ்ஸ். எதிர் சூறாவளிகள் பெரும்பாலும் வெப்ப அலைகளுடன் குளிர் அலைகளுடன் காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா லோக்கல் விண்ட்ஸ். அது வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க் கேட்பாங்க. வாட் இஸ் மீன் பை லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னா இது தல காற்றுக்கள். லோக்கல் winds are the winds that blow only in a particular locality for a short period of time. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறுகிய காலத்திற்கு மட்டும் வீசும் காற்று தலக்காற்று எனப்படும். The effect of these local winds are experienced only in that particular area. இவை குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும் வீசுகின்ற காற்றாகும். Such as land and sea bridge, mountain and valley bridge. There are mostly seasonable, have local names like. இவை குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும் வீசுகின்ற காற்றாகும். இது உலகில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பெயர் கொண்டு அழைக்கப்படும். அப்போ என்னென்ன பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னா பான், ஆல்ப்ஸ் யூரோப், சிராக்கோ நார்த் கோஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா, சினுக் ராக்கிஸ் நார்த் அமெரிக்கா, லூ தார் டெசர்ட் இந்தியா, மிஸ்ட்ரல் மெடிட்டரேனியன் சி இன் பிரான்ஸ், மத்திய தரைக்கடல் பகுதி பிரான்ஸ், போரா மெடிட்டரேனியன் சி இன் இத்தாலி, மத்திய தரைக்கடல் பகுதி இத்தாலி. நெக்ஸ்ட் ஒன் டைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா க்ளவுட்ஸ் சொல்லலாம். க்ளவுட்ஸ்னால் மேகங்கள். தேங்க்யூ.